ஏழரை சனின்ற விஷயம் தான் பொதுவாக கஷ்டம் அப்படின்றதான் தெரியும். ஏழரை சனிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் சுற்றுன்னு வருதுல்ல, 30 வருஷத்துக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு சுற்று பேர் வந்து மங்கு சனின்வாங்க. அடுத்து 30 வருஷம் கழிச்சு வர்றது பொங்கு சனின்வாங்க. பொங்கு சனியில் பெரிய அளவில் நல்லது நடக்கும். அடுத்தபடியாக மாரக சனின்வாங்க. மாரக சனின்னா அந்த இறக்கக்கூடிய ஒரு இது. உங்கள் ஜாதகத்துலேயும் ஆயுள் பாவம் வீக்காக இருந்து அப்போ ஏழரை சனி வந்தால் நிச்சயமாக இறந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சனி பயிற்சி படங்களை பார்க்க முடியும். அதாவது அந்த ஏழரை சனி எல்லாருக்கும் வருது இல்லையா, அப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடக்கூடிய ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏழரை சனியில் தாங்க. அதே மாதிரி சனி கொடுத்தால்னா நிச்சயமாக அவர் எடுத்துகிட்டு போக மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் உங்ககிட்ட பணம் கொடுத்தா நிச்சயமாக அது உங்ககிட்டயே இருக்கும். அதாவது என்றைக்குமே அதை வந்து நீங்கள் அழிக்கவே முடியாத ஒரு விஷயம்தான் சனியோட விஷயங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து கொடுத்தாருன்னா அப்படியே சுரட்டி எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. ஆனால் சனி பகவான் கொடுக்கறது கஷ்டம், கொடுத்துட்டாருன்னா அது யாராலையும் எடுக்க முடியாத நிலையை தான் சனி செய்வாங்க. சரிங்க.